Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நீர்மலை ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமை தாங்கி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தலைஞாயிறு மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்க சௌரிராஜன், பொதுக்குழு உறுப்பினர் செங்குட்டுவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் இடையர்பாளையம் மதுரை வீரன் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முனியப்பன் கோவிலில் நடைபெற்ற மாபெரும் திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டார். அதிமுகவின் தீவிர தொண்டரான கோபால் என்பவரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பாக பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியதுடன் அவர்களுடன் அமர்ந்து உணவும் உட்கொண்டார். நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் மதனகோபால், வார்டு செயலாளர்கள் மணல் நாராயணன், ஜெகதீஷ் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நாமக்கல்லில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிலையில் ஆஞ்சநேயர் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வடமாலை பிரசாதமாகவும் மலர் மாலைகளும் அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் பங்கேற்றனர். நகர கழக அம்மா பேரவைச் செயலாளர் சுந்தர், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று திமுக ஆட்சியின் பொய் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துறை தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்த பணத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாம் என விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய கழக செயற்குழு பொதுக்குழுவே சொன்னார், அவருடைய வீர உரையிலே கடமை உரையிலே ஒரு அமைச்சர் அடித்த பணமே இன்றைக்கு 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கலாம். அத்தனை அமைச்சர் அடிச்சதையும் நம்ம முதலமைச்சர் வாங்கினா இந்த மக்களுக்கு பொங்கல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது, ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் பேசுவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, கேட்டதோ கேட்கலையோ. ராணிப்பேட்டையில் அதிமுக பொதுக்குழு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் என அதிமுகவினர் கூறுவது போல திமுகவினர் யாரும் கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவோம் என கூறுவதில்லை என்றும், ஏனென்றால் கருணாநிதி நல்லாட்சி தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து பேசிய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரக்கோணம் சு ரவி, ஊழல் செய்து கொள்ளையடித்த பணத்தை வைத்து திமுகவினர் மாநாடு நடத்துவதாக விமர்சித்தார். ஆக மொத்தம் இன்றைக்கு 70 கோடி ஒரு இளைஞர்களுடைய மாநாட்டை நடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலினோ MK ஸ்டாலினோ ஏவா வேலு தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், 23% வாங்குற அமைச்சர். அந்த 23% அந்த கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை ஒரு இளைஞரணி மாநாடை நடத்துவதற்கு 70 கோடி யார் பணம்? மக்களுடைய வரி பணம், கொள்ளையடித்த பணம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் மத்தியிலே
என்றைக்குமே பேரெடுத்ததில்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இந்த மேடையிலே, அடுத்த ஆட்சி எங்கள் அம்மாவின் ஆட்சி, அடுத்த ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அடுத்த ஆட்சி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி. நாங்கள் சொல்கிறோம் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம், எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோன்னு. இதுவரைக்கும் எந்த திமுக காரனாவது மேடை ஏறி கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவோன்னு ஒருத்தனாவது சொல்லியிருக்கானா? ஒருத்தனும் சொல்லலை, சொல்ல முடியாது, எவனும் சொல்லலை. எல்லாம் உதயநிதி ஆட்சியை கொண்டு வர்றோம், இன்பநிதி ஆட்சியை கொண்டு வர்றோம், இதைத்தான் சொல்கிறானே தவிர கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோன்னு எவனுமே பேசலை, சொல்ல துப்பில்லை. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அதிமுக பாக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் பெல் அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ப. குமார் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை நிர்வாகிகளுக்கு வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கார்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.